குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே டெய்லி வாங்குற பால் பாக்கெட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட ப்ரிசர்வேட்டிவ் அதை பாதுகாக்கிறதுக்காகவே எத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சார்பிக் ஆசிட், ஆர்கோபிக் ஆசிட், சோடியம் பென்சோயிட், இன்னும் நிறையா. இதெல்லாம் எதுக்கு பண்ணால் அந்த பாலை வந்து 2-3 நாள் கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் அடல்ட்ரன்ஸ் அந்த பாலோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகரிக்கிறதுக்கு அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர், ஃபார்மலின், அமோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி இது பண்ணுறாங்க, குவான்டிட்டியை வந்து அதிகமாக காட்டுறாங்க. சரி, பேக்கிங்க்கு என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாலிஎத்திலீனுக்கான இருக்க அந்த எல்லா இதுக்கையும் அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிட்டத்தட்ட அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வந்து தான் பேக்கிங் பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபா வாங்குகிற பால் பாக்கெட்டில் கிட்டத்தட்ட இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இதோட ரேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும்போதும் இதுக்கான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து அதுவும் அதிகரிக்க போகும். சரி, அதனால் இதோட இம்பேக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.